பேசுறீங்க? ராதா, பயத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா. ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாயை கட்டி வச்சிருக்குமா. நீ என்ன புரிஞ்சுக்கல. எப்போ என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளிய. உனக்கு என்ன பைத்தியமா? உங்க தங்கச்சியோட நன்மைக்காக வேண்டாம். நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சண்டை போடுறேன். போகல. அதான் இனிமே அனாவசியமா அவங்க எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வர்றேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி வை. என்னாச்சுமா உனக்கு? ராதா, ராதா, பாருமா, என்னாச்சுமா உனக்கு? ராதா, ராதா, ராதா. டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்க தங்க உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, ஆனா கரிச்சிதவு ஏற்பட்டிருக்கு. என்ன தொடாத. படிக்கல என்ன தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டு. போ வெளியே. ஆமாண்ணா, இப்பதான் என்ன படிக்கட்டுல தள்ளி விட்டா. ஆமா, என்ன கொல்ல திட்டம் போட்டு அதுல என் குழந்தை பலி ஆயிடுச்சு. இது அபாண்டம். நம்பாதீங்க, நம்பாதீங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதே படவையோட படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு ஓடுனது ஒரு போது நான் கண்ணால பார்த்தேன். பொண்ணை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன், முதல்ல அவர் மேல பழிய போட்டேன், நடக்கல. அந்த வழியில ராதா அடிச்சேன், தடுத்துட்டேன். இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச? உன் வயசுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? விளக்கம் தேவையில்லை ராதா. இனிமேலே இங்க இருக்கிறது சரியில்லை. போக வேண்டியது நீங்க இல்ல, இந்த கொலைகாரி தான். சத்தியமா நான் கொலைகாரி இல்லைங்க. இவர்தான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைங்களை பால்ல கலந்து அத விஷ மாத்திரைன்னு என்ன நம்பும்படி செஞ்சாரு. அன்னைக்குதான் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான. அதுக்கப்புறம் உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியேற்றியே தீருவேன் சபதம் கூட போட்டாருங்க. நம்பாதீங்க மாப்பிள்ள, நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டயும் சபதம் போடவே இல்லைங்க. உங்க வீட்டு உப்பு தின்ன வளர்ந்த நாய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேனா? உங்க வாழ்க்கையில என்னைக்கோ குறுக்கிட்டது உண்மைதான். நீங்க மன்னிச்சிட்டீங்க, அவங்க மறக்கல போல இருக்கு. அதனாலதான் எனக்கு ராதாவுக்கும் அடுக்கடுக்கா பல தொல்லைகளை கொடுக்கறாங்க, அடுத்தடுத்து பல பழிகளை சுமத்துறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா என் ராதாவை படிக்கட்டுல தள்ளி விட்டதை நான் தான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ராதா போயிடுவோம். மாமா. டேய் பாலு, நான் பழைய அலமேலுவா இருந்தா இந்நேரம் நீ நடத்துற நாடகத்துக்கு பத்திரகாளியா மாறி எனக்கு தாலி கட்டவரோட தங்கச்சியை கட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். ஏன் முன்னாலே உனக்கு இவ்வளவு அகங்காரமா? இனிமே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை வாயடிச்சு நிக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எனக்காக வேண்டாங்க, இந்த குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன். புள்ளத்தாச்சி வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாது. நீ இருந்தா தான் குடும்பத்துக்கு ஆகாது. ஒரு நிழல் பட்டாலே வம்சம் விளங்காது. போறியா இல்ல படிச்சு தரட்டுமா? போறேங்க. வயசு பழப்புக்கு வழி இல்லாத அலமேலுவாத்தான் உங்களை சந்திச்சேன். இப்போ வயசுல ஒரு துணையோட உங்களை விட்டு பிரியுற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சத்தியம் சாகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை உணரத்தான் போறீங்க. நான் வரேங்க. இந்த வயக்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க
அலமேலு, உனக்கு 4 படிக்கு கீழே நான் நிக்கிறதா அன்னைக்கு சொன்ன. ஆனா இன்னைக்கு உன்னை விட எத்தனை படி மேல இருக்குன்னு நீயே சொல்லு. அடிக்கிற காத்துல எச்சல கூட கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கும். அதே காத்து திசை மாறி அடிச்சா தலைகீழா குப்புற வந்து விழுந்துடும். தப்பு. நான் கோபுரத்து மேல இருக்கிற கலசம் எந்த காத்துக்கும் கீழே விட மாட்டேன். குப்பமேட்டு எச்சலையா இல்ல கோபுரத்து கலசமா நிரூபிக்காம போக மாட்டா இந்த அலமேலு. பாப்போமா? பாப்போம். நின்னுடா ராமு. வேண்டாம், நீ அறிவுள்ளவன். வா. என்னெல்லாமோ கேள்விப்பட்டேனே, உண்மைதானா? ஆமாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும். அது வரைக்கும் என் வீட்டிலே தங்கிக்க. Hello, this is wrong number. அண்ணா, அண்ணா, அண்ணா. இவ்வளவு நேரம் டெலிபோன் பில் அடிச்சுட்டே இருந்ததே, உனக்கு கேட்கல? போன் அடிச்சுதா? அண்ணா, அண்ணியும் நீயும் எவ்வளவு ஒத்துமையா இருந்திருப்பீங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நீ இருக்கிற நிலைமை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதானே இந்த நிலைமை. உனக்காக உடனே போய் அவங்க கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆத்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க. அத புரிஞ்சுக்கிட்டேனா உங்க மனைவி கிட்ட போய் நடந்தெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து அப்ப போயிட்டீங்க. இதே வார்த்தை அவன் ஏன் முன்னா சொல்லியிருந்தா அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வரையிலும் அலமேலு செத்துட்டா. அலமேலு செத்துட்டா. ராமு, நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? ராமு, நானும் சாப்பிட போறேன். நீயும் சாப்பிடுடா. சாப்பிடு. ஏண்டா இப்படி சாப்பிடாம என் உயிரை எடுக்கிறேன்? சாப்பிட்டு தொலையேண்டா. ராமு, பயத்துல ஒரு சுமையும் உன்னோட துணையும் இல்லைன்னா நான் எப்பவோ என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன்டா ராமு. தப்புமா, உன் புருஷன் உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஐயா, குழந்தை மாதிரி இருந்த என் புருஷன் நெஞ்சில நஞ்ச கலந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குங்க. தெரியுதுமா, உன் புருஷன் ஒரு பூ மாதிரி இப்ப குரங்கு கையில சிக்கிருக்காருன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. இத குடிங்க, குடிங்க. மாப்பிள்ளை, மன அமைதி இல்லாம இருந்து எனக்கு சரியான மருந்து கொடுத்துட்டீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மன அமைதி மட்டும் இருந்தா போதாதுங்க, உங்க வாழ்வுக்கு ஒரு துணையும் தேவை.